ஜூலை 16 டிசம்பர் 10 வரைக்கும் 138 நாள் நமக்கு சனி வக்கர பயிற்சி இருக்கு. சனியும் குருவும் இணைந்தாலே நமக்கு அவ்வளோ ஒரு நற்பலன் ஜாஸ்தி. 12 ராசிக்குமே டெஃபினட்டாக கொடுப்பாரு. இவ்வளோ நீங்கள் 2.5 வருடம் இந்த சனி பயிற்சியில் நீங்கள் எவ்வளோலாம் சஃபர் ஆனீங்களோ கண்டிப்பாக இந்த 138 நாளில் குறைந்தபட்சம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வக்கர பயிற்சி எதுலலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பயிற்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் நிறைய சேனல்ல சொன்னீங்க இது நடக்கும் அது நடக்கும், எங்களுக்கு எதுவும் வந்த மாதிரி தெரியலையே அப்படின்வாங்க. இந்த வக்கர பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளோட சேனல்ல மாதாந்திர ராசி பலன்கள், அதே மாதிரி நம்மளுடைய வாழ்நாள் கர்மா பலன்கள் என்னன்னு ஒவ்வொரு ராசிக்கா பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் 2026 சனி பயிற்சி ஏற்கனவே நடந்து முடிஞ்சாச்சு. அடுத்து வரக்கூடிய 138 நாட்கள் அதே சனி வக்ர பயிற்சி அடைய போறாரு. இந்த 138 நாட்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி அவங்க இதை பாசிட்டிவாக உபயோகப்படுத்திக்கலான்னு இன்னைக்கு நமக்கு ஒரு தொகுப்பு கொடுக்கறதுக்காக ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். ஒவ்வொரு ராசிகளுக்கும் வருடாந்திர பயிற்சி வரும்போது எதிர்பார்ப்பு, ஓகே இந்த வருடம் எனக்கு பாசிட்டிவாக நடந்துரும். இது குரு பயிற்சி ஆகும்போது அதிகமாக இருக்கும். சனி பயிற்சி வந்தால் நமக்கு வாழ்க்கையில் எது திருமணத்துலையா தொழிலையா மாற்றம் வரப்போதா எப்படின்னு. இப்போ சனி பயிற்சி இந்த வருடம் நடந்தாச்சு. வக்கர சனி பயிற்சி ஆரம்பிக்க போகுது. 138 நாட்கள் எப்பயிலேருந்து ஆரம்பிக்க போகுது? மேஷ ராசிலேருந்து துவங்கிக்கலாம். வக்கர சனி பயிற்சி எல்லாரும் வக்கர சனி பயிற்சினா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஹவுஸ்லேருந்து இன்னொரு ஹவுஸ்க்கு போகிறது வக்கர சனி பயிற்சி, பின்னாடி பின்னோக்கி போகிறது. அப்போ இப்போ சனி பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருக்கார். இப்போ மீனத்துலேருந்து பின்னாடி வராருன்னா கும்ப வீட்டுக்கு வராருன்னு நிறைய பேர் தப்பாக நினச்சிப்பாங்க. கும்ப வீட்டுக்கெலாம் வரல, அந்த வீட்டுக்குள்ளேயே நட்சத்திரத்துக்குள்ளே ட்ராவல் ஆக போகிறார். ஓகே, ஸோ பின்னோக்கி செல்ல போகிறாரு. அப்போ இதே நான் சொல்லியிருக்கேன், இதே சனி பயிற்சியில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் சஃபர் ஆகிருக்காங்க, எந்தெந்த ஹவுஸில் எந்தெந்த மாதிரி பாதிப்பு அவங்க பட்டிருக்காங்கன்றதை நிறைய நான் சனி பயிற்சி சொல்லியிருக்கேன். எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த வக்கர சனி பயிற்சி என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய நன்மைகளை கொடுக்கும். ஏன் நன்மைகள் கொடுக்கும்? ஏமா நீ ஃபஸ்ட்டு அப்போ கஷ்டப்படுவேன்னு சொன்னேன், இப்போ நம்ம நன்மைகளை கொடுக்கோன்னு சொல்கிறியே அப்படின்னா அதுக்கு காரணமும் ஒன்று நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ எப்போ சனி வக்கர பயிற்சி வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 16 டிசம்பர் 10 வரைக்கும் 138 நாள் நமக்கு சனி வக்கர பயிற்சி இருக்குது. சனி பகவானாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2.5 வருடம் ட்ராவல் பண்ணக்கூடிய கிரகம், ரொம்ப ஸ்லோ கிரகம். ஆனால் இந்த 2.5 வருடத்தில் நடுவில் 1 வருடம் குரு பகவான் ட்ராவல் பண்ணுவார், 1.5 வருடம் ராகு கேது ட்ராவல் பண்ணுவாங்க, மாத கிரகமான சூரியன் ட்ராவல் பண்ணுவார், சுக்கிரன் ட்ராவல் பண்ணுவார், செவ்வாய் ட்ராவல் பண்ணுவார், புதன் ட்ராவல் பண்ணுவார். ஸோ இப்போ இவங்கெல்லாம் ஒரு வீட்டுக்கு மாறும்போது அந்தந்த வீட்டுக்கு ஃபேவர் பண்ணுவாங்களா, இந்த சனி பகவானுடைய பார்வை எப்படி இருக்கும், குருவோட பார்வை எப்படி இருக்கும் பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு எந்த வீட்டுக்கு நல்பலன் கிடைக்கும், எந்த மாதிரி பலன் கிடைக்கும்ன்றதை பொறுத்து இருக்குது. நிச்சயம். நீங்கள் எப்படி அவ்வளோ அஷ்யூர்டாக வக்கர பயிற்சி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நல்லா இருக்கும். கவலையே படாதீங்க. அதுக்கு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, குரு பகவான் 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அவருடைய உச்ச வீடான கடக வீட்டில் இருக்கார். ஓகே, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இப்போது இந்த சனி வக்கர பயிற்சி அப்போது குரு பகவான் முக்கியமான நட்சத்திரத்தில் இருக்க போகிறாரு. ஸோ அது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய விஷயத்த நமக்கு நல் பலனை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது என்ன முக்கியமான நட்சத்திரம்? பூச நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார். அதாவது சனி பகவானுடைய நட்சத்திரத்திலேயே குரு பகவானும் இருக்க போகிறார். சனியும் குருவும் இணைந்தாலே நமக்கு அவ்வளோ ஒரு நற்பலன் ஜாஸ்தி. என்ன சொல்லுவாங்கன்னா, சனி பகவானும் குரு பகவானும் இணைந்திருந்த பிரம்மகத்தின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது ஆக்சுவலாக பிரம்மகத்தி இருந்தாலும் அது எவ்வளோ ஒரு ப்ளஸ்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு வைராக்கியம், ஒரு ஸ்டபன், நிறைய விஷயத்த தடை கொடுத்தாலும் வெடித்து நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய இணைவாக சொல்லப்படுது. அப்போது அந்த பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் ட்ராவல் பண்ணுறாரு. அவர் உச்ச பெறக்கூடிய நட்சத்திரத்திலே ட்ராவல் பண்ணுறார். முழு சந்தோஷத்துடன் முழு சுபகிரகமான சனி பகவான் கர்மக்காரகரான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் நட்சத்திரத்தில் ட்ராவல் ஆகும்போது சனி பகவான் அங்கே வக்ரகதி படும்போது என்ன ஆகும்னா, ஏற்கனவே குரு பகவான் இங்கேருந்து 9ஆம் பார்வையை மீனத்தை பார்க்குறாரு.
கரெக்டுங்களா? ஆமா. பாக்கியத்தை நிறைய விஷயத்த அள்ளி கொடுப்பார். 12 ராசிக்குமே டெஃபினட்டாக கொடுப்பாரு. இவ்வளோ நீங்கள் 2.5 வருடம் இந்த சனி பயிற்சியில் நீங்கள் எவ்வளோலாம் சஃபர் ஆனீங்களோ கண்டிப்பாக இந்த 138 நாளில் குறைந்தபட்சம் அதிகபட்சம் 100 நாளாவது முன்ன பின்ன நான் சொல்கிறது 100 நாளாவது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் நிறைய நடக்கும். யாரெல்லாம் எவ்வளோலாம் சஃபர் ஆகுனீங்களோ அதெல்லாம் நடக்கும், நல்லதே நடக்கும். இதில் நிறைய பேர் கேட்கலாம் பொது பலன் அப்படின்ட்டு. வக்கரமாக சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலோ, குரு வக்கரமாக இருந்தாலோ, இல்லை ராகு கேதுவோட இணைவில் இருந்தாலோ, இல்லை ராகு நட்சத்திரத்தில் சனியோ கேதுவோ இருந்தால் மட்டும் பலன்கள் கொஞ்சம் மேலேயும் கீழேயும் இருக்கும். ஆனாலும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கான பலன் அட்லீஸ்ட் 35% 50% வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இப்போ முதல்ல மேஷ ராசி. மேஷம்னு எடுத்துட்டோம்னா இந்த 138 நாட்கள் அவங்களுடைய கரியர், தொழில், படிப்பு, திருமண வாழ்க்கை, அதே மாதிரி அடுத்தது சக்ஸஸாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது? மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வக்கர பயிற்சி எதுலலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்பு. இதில் 7.5 சனி வேறு அவங்களுக்கு நடந்துட்டுருக்கு. இதில் படிப்பு ஏன் அப்படின்னா படிப்பில் தான் மேஷராசி பசங்க ரொம்ப சஃபர் ஆனாங்க. எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்கல, எதிர்பார்த்த மார்க் கிடைக்கல. அதை விட இன்னும் முக்கியமான விஷயத்த ரொம்ப சஃபர் ஆனாங்க யாருன்னா மேஷராசி பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில். சொல்ல முடியாத துன்பத்தை அனுபவிச்சாங்க. ஹெல்த் என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரியல. ஒரு பயம், ஒரு தடுமாட்டம், ஒரு ஏதோ ஒரு விஷயம் அவங்க மனசில் வந்து ஒட்டிக்கிடுச்சு. அந்த ஒரு பய தடுமாட்டம். அதுலேயும் நிறைய விஷயத்த அவங்க இழந்துட்டாங்க மேஷராசிக்காரங்க. இதுலேருந்து எல்லாமே முதல்ல இப்போ ரிலீஃப் கிடைக்கும். கரெக்டுங்களா? ஏன் அப்படின்னா மேஷத்துக்கு 4ல் குரு இருக்கார், சனியோட நட்சத்திரத்தில் இருக்கார். மேஷத்துக்கு 12ல் சனி இருந்தாலுமே கூட நமக்கு நிறைய விஷயத்த நல்லது பண்ணி கொடுப்பாரு. ஸோ மேஷராசிக்காரங்களுக்கு இவ்வளோ நாள் சஃபர் ஆன 2 விஷயம் ஃபஸ்ட்டு கிளியர் ஆகும். படிப்பு கிளியர் ஆகும். 2வது அவங்க ஹெல்த்து நல்லபடியாக நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹெல்த் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 2வது அவங்க எஜுகேஷன் மட்டும் இல்லை, தாயார்கிட்ட இருந்த ப்ராப்ளம் சரியாகும். நிறைய தாயாருக்கும் இவங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருந்துச்சு, அதெல்லாம் சரியாகும். ஏன்னா 4ஆம் இடம் குரு இருக்கிறதுனால எல்லாமே சரியாகும். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி குருவும் பார்த்தீங்கன்னா 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஸோ அந்த மன அழுத்தத்தில் இருந்தாங்க பார்த்தீங்களா மேஷராசி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நோயெல்லாம் பெருசாக வெளியிலேருந்து வரலை, அழுத்தம் தான். அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன். நம்ம இவ்வளோ போராடுறோமே, இவ்வளோ செய்கிறோமே, நம்மளால் வெற்றி பெற முடியலையே, நம்மளால் வந்து ஏதோ ஒரு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அது எல்லாமே குருவோட பார்வை 10ல் பதியும் போது கண்டிப்பாக அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கும். அப்புறம் ஒரு டிப்ரெஸ்டு. 2வது மேஷராசிக்கு நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சு, கடன் சுமை நிறைய இருந்துச்சு, நிறைய வந்து பொருளாதாரம் வந்து வர மாதிரி இருக்கு, வராத மாதிரியும் இருந்துச்சு. பட் இந்த குரு பயிற்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய சேனலில் சொன்னீங்க இது நடக்கும் அது நடக்கும், எங்களுக்கு எதுவும் வந்த மாதிரி தெரியலையே அப்படின்வாங்க. இந்த வக்கர பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். 100% உங்களுடைய வருமானத்தை ஃப்ளோ பண்ணி கொடுக்கும், நல்லபடியாக வருமானத்தை கொடுக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை பண்ணி கொடுக்கும். ஹெல்த்து நல்லபடியாக ஹெல்த்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் வந்துடும். பழைய நிலைமைக்கு வந்துடுவீங்க. நீங்கள் படிப்பு நல்ல ஒரு இது, நீங்கள் எதிர்பார்த்த காலேஜ் எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி வண்டி, பழைய வண்டியெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா வண்டியை வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. யாராவது லேண்டு வாங்கி வச்சுருக்கீங்கன்னா வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்காது. ஆனால் என்ன ஒரே ஒரு கவனமாக இருக்கணும், நமக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு ஞாபகத்தில் இருக்கணும். சனி பகவான் வக்கரமாக இருந்தாலும் அதே வீட்டில் தான் இருக்காரு. பட் பேக்கில் போனாலும் அப்போ நீங்கள் திருப்பி கொஸ்டின் கேட்கலாம், அம்மா புரட்டாதியிலேருந்து தான் சனி பகவான் வந்தார், இப்போ திரும்பி பேக்கில் அங்கே தானே போகிறாரு, அப்போ அதே கஷ்டத்தை நாங்கள் அனுபவிப்போமா நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக. ஆனால் கிடையாது. காரணம் என்ன, குருவோட பார்வை நமக்கு இருக்குது. குரு மாறி இருக்காரு. குரு அப்போ 3ல் இருந்து நமக்கு தொந்தரவு கொடுத்தாரு. ஆமாம். இப்போ குரு 4ல் வந்திருக்காரு. நம்மளுடைய சுகஸ்தானத்தை எல்லாமே நமக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணி கொடுப்பார். ஓகே, அது நல்லா இருக்கும் மேஷத்துக்கு. இந்த இடத்துல சுய ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் வக்கரமாகவே இருக்குது சனி பகவான்னா, அப்போ இவங்களுக்கு இந்த வக்கர காலம் எப்படி இருக்கும்? என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவாங்க. ஏற்கனவே சனி வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனாக தான் போகிறது. இப்போ ஏற்கனவே சனி பகவான் நாங்கள் வக்கரம் அடைஞ்சு இருக்கும்போது, ஏற்கனவே கோச்சாரத்துலேயும் வேறு சனி வக்கரம் அடைஞ்சு இருக்கும்போது 2 வக்கரமும் சேரும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ நீங்களே உங்களுக்கான ஒரு பிரேக் அப்பப்போ போட்டு பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் ஒரு வழிபாடுகள் எடுத்துக்கிட்டு பிரேக்கப் போட்டு பண்ணும்போது நீங்கள் போய் டெஸ்டினேஷன் எங்கே அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது ஈஸியாக அடையலாம். ஓகே, அடுத்து ஒரு 4.5 மாதம் இவங்க வெற்றியாக இருக்கிறதுக்கு இந்த நிறங்களை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள், லக்கியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வாழ்வியல் பரிகாரமாக இந்த மாதிரி தானங்கள் பண்ணலாம். நீங்கள் சமயம் கிடைக்கும்போது அது இன்னும் உங்களுடைய செயல்களுக்கு வெற்றியாக இருக்கும். நான் என்ன பண்ணேன் இப்போ நான் நட்சத்திரத்துக்கு ஏன்னா மேஷத்துக்கு மொத்தமாக அப்படியே நம்ம கலர் சொல்ல முடியாது, நட்சத்திரம் இருக்குது கண்டிப்பாக. அப்போது நட்சத்திரத்துக்கு அஸ்வினிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அஸ்வினிக்கு எந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லக்கியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல லக்கியாக இருக்கும்.
இப்போ பரணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோல்டன் எல்லோ வந்து உங்களுக்கு ஒரு லக்கியாக இருக்கும். ஸோ இந்த கலரை எடுத்துட்டு நீங்கள் பண்ணும்போது இப்போ சூரியன் கார்த்திகை நட்சத்திரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, வெண்மை நிறம் அதை எடுத்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கும் போது நல்லாயிருக்கும். குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஒரு கர்ச்சீஃப் மாதிரி கையில் வச்சுக்கோங்க. ஓகே. இதை வந்து டெய்லி நம்ம ஆடையாக யூஸ் பண்ண முடியாட்டியும் வேறு என்ன மாதிரி விஷயங்கள்ல இவங்க இந்த கலர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்? இப்போ நான் பிங்க் சொன்ன பார்த்தீங்கன்னா பேப்பராக கூட மடித்து பர்ஸில் வச்சுக்கலாம், கையில் வச்சுக்கலாம், இல்லை கிளாத்தாக கூட கையில் வச்சுக்கலாம். ஆரஞ்சு ஷேடாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் செந்தூரம் வச்சுக்கோங்க நெத்தியில் செந்தூரம் வைக்கும்போது அது ஒரு கோல்டன் எல்லோ ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். ஒயிட் நிறம் அப்படின்னும் போது டெய்லி நம்ம பாலாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை திருநூறு அணிஞ்சிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயிட் கலர் பேப்பரை கூட மடித்து நீங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கலாம். ஓகே. அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா? அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னும் போது கருப்பு கலரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே. கலர்ஸ் பார்க்கும்போது ஆமாம், கலர்ஸை வந்து கருப்பை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உணவில் அப்படின்னு பார்க்கும்போது முடிஞ்ச அளவுக்கு கீரையை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்த இந்த ஒரு 4.5 மாதம் 4.5 மாதத்துக்கு கொஞ்சம் கீரையை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ணிக்கும் போது உங்களுக்கு ஒரு வரக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் தடுக்கிற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஃப்ளோவாக போகும். இதை தாண்டி வாழ்வியல் பரிகாரமாக பண்ணலாம்னா என்ன பண்ணலாம்? வாழ்வியல் பரிகாரமாக அவங்க பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை தோறும் அவங்க முருகப்பெருமானுக்கு தோரம்பருப்பு தானம் கொடுத்துட்டு கோவில் அன்னதானுக்கு தோரம்பருப்பு தானம் கொடுத்துக்க சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா வாழைப்பூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாழைப்பூவும் நம்ம முருகப்பெருமானுக்கு தானமாக கொடுத்துட்டு நீங்கள் வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே. சுய ஜாதகத்தில் அங்கேயே மேஷத்துலேயே சனி பகவான் இருக்காருன்னா பொதுவாக மேஷத்தில் பரணியில் சனி நீச்சம் அப்படின்னு நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியும். அதாவது இந்த அஸ்ட்ராலஜி நாலேஜ் நிறைய ஜாதகம் ஆன்மீகம் ஃபாலோ பண்ணுறவங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு? நமக்கு நீச்சம் கிரகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சில கிரகம் நீச்சமானால் தான் நம்ம அதுக்கான பலனை அனுபவிக்க முடிய போகும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சுக்கரன் வச்சுக்கோங்க. சுக்கரன் நீச்சமாயிட்டாருன்னா நமக்கு சுபபோக வாழ்க்கை கிடைக்கிறதுல தடை தாமதம், திருமணம், மனைவி அமைதெல்லாம் பிரச்சனை இல்லை. சனி பகவான் நீச்சமாக இருந்தால் நம்ம கவலைப்பட வேண்டாம். அதுலேயும் இப்போ 7 சனி போயிட்டு இருக்கும்போது சனி பகவான் நீச்சம் என்பது ஒன்றும் இல்லை, ஏற்கனவே ஸ்லோவாக போக போகுது, இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போக போகுது. ஆனால் நமக்கு ஒரு பக்குவப்படுத்தி தான் சில விஷயத்த கொடுப்பாரு. அங்கே இருந்து நம்மளை பக்குவப்படுத்துவார். இதை பண்ணாதான் அவரே ஒரு நமக்கு பிரேக் போட்டு தான் கொடுப்பாரு, ஃபாஸ்ட்டாக போக விட மாட்டார். ஸோ அதை பற்றி கவலைப்படாதுன்னா உங்களுக்கு தசாபூர்த்தி எப்படி இருக்குது சப்போர்ட் பண்ணுதான்னு மட்டும் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கலாம்.